அபிஷேகம் என் பொக்கிஷமே, இணையாய் சொல்ல வேறொன்றுமில்லை. அபிஷேகம் என் பொக்கிஷமே, இணையாய் சொல்ல வேறொன்றுமில்லை. ஹalleluya. Holy Spirit, ஹalleluya. ஆவியானவரே, ஹalleluya, ஹalleluya. அபிஷேகம், அபிஷேகம் என் பொக்கிஷமே, இணையாய் சொல்ல வேறொன்றுமில்லை. என்னோடு கூட சேர்ந்து அபிஷேகம் என் பொக்கிஷம், என் பொக்கிஷமே, இணையாய் சொல்ல வேறொன்றுமில்லை. ஒரு முறை கூட சேர்ந்து சொல்ல முடியுமா? அபிஷேகம் என் பொக்கிஷம், என் பொக்கிஷமே, இணையாய் சொல்ல வேறொன்றுமில்லை, வேறொன்றுமில்லை. ஒன்ஸ் அகைன். அபிஷேகம் என் பொக்கிஷம், என் பொக்கிஷமே, இணையாய் சொல்ல வேறொன்றுமில்லை. ஹalleluya. Holy Spirit, ஹalleluya. சேர்ந்து சொல்ல முடியுமா? ஹalleluya, 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 ஹalleluya. அபிஷேகம், அபிஷேகம் என் பொக்கிஷம், என் பொக்கிஷமே, இணையாய் சொல்ல வேறொன்றுமில்லை. சேர்ந்து அபிஷேகம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் அபிஷேகம். நான் சம்பாதித்த மிகப்பெரிய சம்பத்து, ஆமென், அது அபிஷேகம் மாத்திரமே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, ஹalleluya. கடைசியா ஒரு முறை மட்டும் அபிஷேகம், அபிஷேகம் என் பொக்கிஷமே, இணையாய் சொல்ல வேறொன்றுமில்லை. சத்தத்தை உயர்த்தி என் பொக்கிஷமே, என் பொக்கிஷமே, ஹalleluya, இணையாய் சொல்ல வேறொன்றுமில்லை. இந்த அபிஷேகத்துக்கு இணையாய் வேறு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று சொல்வது நாங்கள் அபிஷேகம் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அது உண்மையும் கூட ஆண்டவரே. தொடர்ந்து ஆமென் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, ஆமென் இடைபடுவீராக. இந்த ஆராதனை கர்த்தர் இதுவரைக்கும் பொறுப்படுத்தி நடத்தி தந்து கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சத்தமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமாய் ஹalleluya. Thank you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தையே நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதிலிருந்து சில காரியங்களை கூட இன்றைக்கு ஆமென் தியானித்து நாம் ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
ஸ்தோத்திரம். நான் வேறொரு செய்தியை தான் ஆயத்தத்தோடு வந்தேன். ஆனால் இன்றைக்கு அதிகாலையிலே ஆண்டோடைய பிரசன்னத்திலே ஆமேன் உட்காரும் போது ஆண்டவர் இந்த காரியங்களை இதிலிருந்து சில காரியங்களை ஆவியானவர் சிந்தையில போட்டு அதற்காக அதை தியானிக்கவும் அதை வைத்து ஜெபிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். எனவே அதை குறித்து ஸ்தோத்திரம் உங்களோடு கூட சில காரியங்களை சொல்லி ஆமேன் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறோம். கடைசியில் ஒரு 10 நிமிடங்கள் இணைந்து ஆமேன் ஆராதிக்கவும் ஆராதனை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்பது நமக்கு தேவன் தந்த பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவர்கள் ஐஸ்வர்யவான்கள் இல்லை என்று தைரியமா சொல்ல முடியும். பரிசுத்த ஆவியை சுமக்கிறவர்கள் அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஐஸ்வர்யவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் நேற்றைக்கு வாசித்தோம். பகல்லே அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்தார்கள்? நிரப்பப்பட்டார்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் அவர்களை அந்த 120 பேரையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். நான் நேற்றைக்கு இன்ட்ரோடக்ஷனாக சில காரியங்களை சொன்னதுனால நான் அதற்குள்ள போகவில்லை. நேராக ஆமேன் ஸ்தோத்திரம் சில காரியங்களை மட்டும் இந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆமேன். அந்த மார்க்குடைய மேல் வீட்டறையிலே 120 பேர் மிகவும் தாகத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். ஒரே காரியத்திற்காக, பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் ஐஸ்வர்யத்திற்காகவும் அல்ல, பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தார்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஆமேன் அவர்கள் அத்தனை பேரையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டார்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆமேன். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிக அனுபவம் அவர்களுக்கு கிடையாது. ஆமேன். அதிக அனுபவம் உள்ளவர் இயேசு ஒருவரே. ஆமேன். இவர்கள் ஆமேன் அவர் வருவாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், என்னென்னலாம் நடக்கும் ஒன்று அவர்களுக்கு தெரியாது. அவர் வந்தால் ஏதோ ஒன்று நடக்கும் என்பது மட்டும் அவர் நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள். ஆவியானவர் அந்த அந்த அவர்கள் எதிர்பார்த்தபடி, ஜெபித்தபடி, தேவன் வாக்கு கொடுத்தபடி, வாக்கு தத்தம் பண்ணினபடியே ஆவியானவர் அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்களை நிரப்பினார். அவர்கள் எல்லார் மேலும் அவர் வெளிப்பட்டார். நேற்றைய தினத்திலே எப்படி அவர் வெளிப்பட்டார் என்று ஆமேன் அதுல ஒரு காரியத்தை ஆமேன் நேற்றைக்கு பகலே தியானித்தோம். அவர் அக்கினியாய் இறங்கி வந்தார். ஆமேன் ஸ்தோத்திரம். அக்கினி நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து விடும். அக்கினி ஆமேன் நம்மையே அக்கினியாய் மாற்றும். அக்கினி நமக்குள் எரிகிற அக்கினி அது மற்றவரிடத்திலும் பற்றி பிடிக்கும் என்று ஒரு 3 காரியங்களை சொல்லி ஆமேன் தியானித்து அதற்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கே வெளிப்பட்ட போது என்னென்ன கிரியைகள் அங்கே நடந்துச்சு, என்னென்ன அனுபவங்கள் இந்த 2ஆம் அதிகாரத்தில் உண்டாயிற்று என்று இன்றைக்கு காலையிலே ஆவியானவர் சிந்தையில போட்டதை மட்டும் நான் ஒரு 4 காரியங்களை மட்டும் வேகமாய் ஆமேன் சொல்லி ஆமேன் ஸ்தோத்திரம் நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இது ஸ்தோத்திரம் செல்ல மெசேஜ் விசுவாசிக்க வேண்டும். செல்ல மெசேஜ் கேட்டு உணர்வடைய வேண்டும். சில செய்தி கேட்டு நாம் விட்டு விட வேண்டும். சில செய்திகள் அந்த பிரசங்கிக்கும் போதே நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். உணர்வடைய வேண்டிய செய்தியை கேட்டு உணர்வடைய வேண்டும். விசுவாசிக்க வேண்டிய செய்திகளை கேட்டு விசுவாசித்து அறிக்கை பண்ண வேண்டும். சில செய்திகளை கேட்டு நம்மை சரிப்படுத்தி சுத்திகரித்து கொள்ள வேண்டும். சில செய்திகள் ஆமேன் ஆண்டு நம்மோடு பேசும்போது அதை அப்பொழுதே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்ளும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஏன்னா நாம் இன்றைக்கு நான் சொல்லுகிற வார்த்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கான வார்த்தைகள். எனவே
ஆமே நாம் என்ன சிந்தையோடு காணப்பட வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தாலும், உங்களுடைய காதுகள் என்னுடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருந்தாலும், உங்களுடைய இருதயம் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். முடிந்தால் அந்நிய பாஷையிலே ஆமேன் ஸ்தோத்திர ஸ்பிரிட்ல ஆமேன் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த கடைசி நாளிலே ஒருவரையும் கர்த்தர் வெறுமையா அனுப்ப மாட்டார். ஆமேன் கர்த்தர் நிரப்பியே அனுப்புவாராக. நல்ல சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமேன் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை கூட சொல்றேன். அந்த ஆராதனை ஆமேன் நடக்கும்போது ஸ்தோத்திரம் பாஸ்டர் முழங்கால நிற்க சொன்னாதான், சொன்ன பிறகு முழங்கால் நிற்கணும்னு ஆமே எதிர்பார்க்க வேண்டாம். ஆமே பிரசன்னம் வெளிப்படுகிறது, பாட்டு வெளிப்படுதுன்னா ஆமே யாரையும் பார்க்க கூடாது, நீங்களே முழங்கால் நின்று ஆராதிக்க ஆரம்பிச்சிடணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் ஸ்தோத்திரம். எனக்கு மைண்ட் அப்படி மாறிட்டு நினைக்கிறேன். ஆமேன் ஸ்தோத்திரம். நான் எங்க சர்ச்சை பெருசு அப்படின்னும் பேசல. ஆமேன். ஆனா அங்க முழங்கால நில்லுங்க அப்படின்ற ஒரு அங்க இது வராது. ஒரு பாட்டு அல்லது 2 பாட்டு பாடும்போது ஆமேன் சில நேரம் ஒரே பாட்டு தான் இருக்கு. அப்போதே பிரசன்னத்தை மக்கள் உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க முழங்கால் நின்று அவங்கள ஆராதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம யாரையும் பார்க்கிற தேவையில்லை. அதே போல செயல இருக்கிற சகோதரர்களும் ஆமேன் ஸ்தோத்திரம் முழங்கால் நிற்க முடியும்னா நிற்கலாம், இல்லைன்னா நமக்கு முடியாத சூழ்நிலை அப்படின்னா கூட தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆமே நம்ம எழுந்து நின்று ஆமே இல்லைன்னா முழங்கால் நின்று ஆண்டோரோடு உறவாட நம்ம ஆரம்பித்து விட வேண்டும். ஆமேன். ஏன்னா ஆராதனை என்பது யாரோ ஒருவர் சொல்லி செய்வதல்ல. ஆராதனை என்பது நாமே முன்வந்து மனதார செய்வதுக்கு பேர் தான் ஆராதனை. ஆமேன் ஆமேன். இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த சபை ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்கும். ஆமேன். ஆயிரங்கள் கூடி ஆராதிக்கிற சபையாய் கர்த்தர் இந்த சபையை நிச்சயமாய் மாற்றுவாராக. கர்த்தர் உங்களுடைய உபவாசங்களும் உங்களுடைய பிரயாசங்களும் வீண் போகவே போகாது. ஆமேன். ஓகே. பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி வந்தார் ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு நீங்க இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அங்கே வெளிப்பட்ட போது ஆமேன் அங்க ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறது. ஆமேன். சத்தம் உண்டான போது ஆமேன் பலவிதமான ஜனங்கள், திரள் கூட்ட ஜனங்கள், நான் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துக்கு தேடி வந்தார்கள். ஸ்தோத்திரம். ஏன் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்று சொல்லுகிறேன்னா, பேதுரு பேசி முடியும் போது ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அன்றைய தினம் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதம் தெளிவாய் ஆமேன் சொல்லுகிறது. அதனால ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். இவர்கள் ஆமேன் வந்து ஸ்தோத்திரம் இவர்களை பார்க்கும் போது ஆமேன் ஸ்தோத்திரம் பேதுரு ஆமேன் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று அல்ல, பிரசங்கம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் தள்ளப்படுகிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அந்த ஜனங்கள் வந்த ஜனங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் பலவிதமான மனநிலைமையோடு இருந்தார்கள். ஒரு 5 மனநிலைமையோடு இருந்தார்கள் என்பதை நான் வசனம் வாசிக்க சொல்ல நீங்க அந்த அப்போஸ்தலர் 2ல தான் இருப்பேன். ஆனா நீங்க திறந்து வைத்துட்டு அந்த வசனங்களை நீங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க ஸ்தோத்திரம். முதல் அந்த ஜனங்கள் பலவிதமான மனநிலைமையோடு இருந்த 1:12 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த வந்த ஜனங்களுக்குள் முதலாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இது என்னடா சத்தம் போடுறாங்க, ஸ்தோத்திரம் வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறார்கள், இவர்கள் கலிலேயரா இருக்கிறார்கள், இது என்ன அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பலவிதமான சந்தேகம் உண்டாயிற்று. ரெண்டாவது அந்த சந்தேகம் மட்டும் இருக்காமல் அவர்களுக்குள்ள ஒரு கேள்வி உண்டாகிறது. அந்த 12வது வசனத்தை கவனித்தால் தெரியும். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஒருவருக்கு இது என்ன ஸ்தோத்திரம் புதுசா நம்ம ஒன்ன பாக்குறோம், இது என்னது சத்தம் உண்டாகுது ஆமேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளவே பேசி கொண்டார்கள். இது எப்படி முடியும், இது என்ன ஆகும்? அப்போ ரெண்டாவது அவர்களுக்குள் ஒரு கேள்விக்குறி காணப்பட்டது. இது என்னமாய் முடியுமோ? முதலாவது சந்தேகம் இருந்தது, ரெண்டாவது அவர்களுக்குள் ஒரு கேள்விக்குறி உண்டாயிற்று. 13வது வசனத்திலே பார்க்கிறோம். மூன்றாவது, மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தில் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மூன்றாவது அவன் ஜனங்களிடத்துல இருந்த ஒரு மனநிலைமை பரியாசம். ஒரு கூட்ட ஜனங்கள் சந்தேகத்தோடு இருக்கிறாங்க, இன்னொரு கூட்ட ஜனங்கள் ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறாங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் பரியாசம். எப்படி பரியாசம் பண்ணுகிறார்கள் என்றால், இவர்கள் மதுபானம் குடித்து
வெறித்திருக்கிறார்கள், நிறைந்திருக்கிறார்கள். ஏதோ 120 பேர் நல்லா ஆமென் ஸ்தோத்திரம் பார்ல போன மாதிரி ஸ்தோத்திரம் கொண்டாடி அப்படி வெறித்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பரியாசம் பண்ணுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 4வது 6ஆம் வசனத்திலே கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பாஷைகளை அவர்கள் பேசுகிறது அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப 4வது அந்த ஜனங்களுக்குள் ஒருவித கலக்கம். ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணுது, ஒரு கூட்டம் சந்தேகத்துல இருக்குது, இன்னொரு கூட்டம் கேள்விக்குறியோட இருக்குது. ஆமை இன்னொரு மக்கள் கலக்கம் அடைகிறார், பயந்து இது என்ன புதுசா ஏதோ ஒன்றை பார்க்கிறாங்க, கலக்கம் அடைகிறார்கள். ஆமை 5வது 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பிரமித்து. அப்போ 5வது அந்த ஜனங்களுக்குள்ள ஒருவித பிரமிப்பு உண்டாகிறது. பிரமிப்பு என்றால் பார்க்காத ஒன்று, சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒன்று நடக்கும் போது பிரமிப்பு உண்டாகும். இவங்க சிந்தைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஏதோ ஒன்று அந்த 120 பேர் நடுவில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்த்து பிரமித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இது பேதுரு பார்க்கிறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள், பிரமிக்கிறார்கள், கலக்கம் அடைகிறார்கள், சந்தேகத்தோடு இருக்கிறார்கள், ஆமென் ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் இதை ஸ்தோத்திரம் பதில் அளிக்கும் விதமாகத்தான் ஆமென் 14வது வசனத்திலே பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 15 இப்படி தொடங்குகிறாரு, சகோதரரே நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. ஏதோ நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இங்க என்ன செய்யல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். பரிசுத்தாவில் நிறைந்து பேச ஆரம்பிக்கிறார். பேதுருடைய நோக்கம் இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும், இவர்கள் பரிசுத்தாவின அது ஒண்ணு பேதுருடைய நோக்கம் கிடையாது. ஆரம்பத்தில் பேதுருடைய நோக்கம் என்னவென்றால் இவருடைய கேள்விக்கு, இவருடைய சந்தேகத்துக்கு பதில் அளிக்கும் விதமாகத்தான், தெளிவுபடுத்தும் விதமாகத்தான் பேதுரு என்ன செய்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தாவினுடைய கிரியைகள் வெளிப்படும் என்னென்ன நடக்குன்னு தான் சொல்லிட்டு அப்படி அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். இந்த 4 வார்த்தைகளும் பிரேயர்ல சிந்தையில போட்ட வார்த்தைகள், அதனால கர்த்தர் ஆமென் உங்களுக்கான வார்த்தையா இருக்கும். அந்த அனுபவம் இந்த சபையில உண்டாகும் என்பதிலையும் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கவனிங்க, பேதுரு அப்படியே பேசிட்டு வர்றாரு. பேசிட்டு வரும்போது 37ஆம் வசனத்துல வரும்போது என்ன நடக்குதுன்னா, சந்தேகத்தோடு இருந்தவர்கள், கலக்கத்தோடு இருந்தவர்கள், பிரமிப்பா இருந்தவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள், கேள்விக்குறியோடு இருந்தவர்கள், என்ன நடக்குதுன்னா அவர்களுடைய இருதயம் குத்தப்படுகிறது. குத்தப்பட்டு இப்ப அந்த ஜனங்கள் பேதுருவை மற்ற ஜனங்களை பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆமென் அவங்க புரியுது ஏதோடு நடக்குதுன்னு. நான் இந்த 37வது வசனத்துல இருந்து நான் இப்படி விசுவாசிக்கிறேன், இப்படி சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பேதுருடைய அங்க பேச்சு அதுக்கப்புறம் மாறுது. ஸ்தோத்திரம். ஆமே என்ன பேச, நீங்கள் மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பு கண்டு இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது நீங்களும் இதே போல பரிசுத்த ஆவியை நீங்கள் என்ன செய்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பேதுரு எழுந்து பேச வந்தது ஒரு நோக்கம், அதன் பிறகு அங்கே நடக்கிற காரியம் வேறொன்றாய் நடக்குது. பாவ மன்னிப்பு உண்டாகிறது, ரட்சிப்பு உண்டாகிறது, ஞானஸ்நானத்துக்கு ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்பொழுது இதை வாசித்த போது ஆவியானவர் சிந்தையில போட்ட ஒரு காரியம் என்ன ஆகுதுன்னா, பேதுரு ஒரு நோக்கத்தோடு பேச எழுந்து நிற்கிறாரு. ஆனா 37வது வசனம் வரும்போது என்ன நடக்குதுன்னா, அவன் பேதுரு சிந்திப்பதற்கும் அல்லது பேதுரு என்ன நோக்கத்தோடு அங்க வந்தானோ அந்த நோக்கம் மாறி அங்க வேறொரு காரியம் அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்களை தெளிவுபடுத்துவதற்காக வந்த பேதுரு இப்பொழுது அவன் கண்ட்ரோல் அவனை விட்டே போகுது. அவனை விட்டு போய் இப்போ பேச்சு எப்படி மாறுது, மனம் திரும்புங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நான் இப்படி சொல்லுகிற, முதலாவது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற முதல் கிரியை அல்லது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும் போது நடக்கிற ஒன்று என்னன்னா, நம்முடைய கண்ட்ரோலை விட்டு, நம்முடைய கட்டுப்பாட்டை விட்டு சகலமும் பரிசுத்த ஆவியானோட கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். விசுவாசிக்கிறவங்க சத்தமோ அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, பரிசுத்த ஆவியோட கட்டுப்பாடு.
பரிசுத்தாவியோட கண்ட்ரோல வரும்போது ஆமென் ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்காது, நம்ம பிளான் பண்ணது ஒண்ணு நடக்காது, நம்ம திட்டம் பண்ணது ஒண்ணு நடக்காது, நம்ம என்ன செய்ய நினைச்சோமோ அது ஒண்ணு நடக்காது. அதற்கு நேர் ஆப்போசிட்டா தான் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஃபாஸ்டிங்குடைய கடைசி நாளிலே கர்த்தர் இந்த சபையை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, இங்கே வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, நான் இயேசு நாமத்தை பிளஸ் பண்றேன். இந்த உபவாச ஜெபத்தோடு நம்முடைய கட்டுப்பாட்டை விட்டு முழுவதும் தேவனுடைய அல்லது பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரப்போகிறது. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லி இருக்கணுமே, நல்லா சத்தமா ஹல்லேலூயா. ஆமா, இப்படி சொல்றேன், உங்க சரீரம் பரிசுத்த ஆவியுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது, உங்க குடும்பம் பரிசுத்த ஆவியுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது, உங்க வாழ்க்கை பரிசுத்த ஆவியுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் பரிசுத்த ஆவியுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. இந்த சபை பரிசுத்த ஆவியுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரப்போகிறது. அதை நீங்கள் உங்களுடைய கண்களால் நிச்சயமாய் பார்க்க போறீங்க. எஸ் 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 ஆமென். சொன்ன நல்ல கையை தட்டி உடபால இந்த 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 30வது நாளோடு, இந்த 30வது நாளோடு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க கண்ட்ரோலை விட்டு இந்த சபை பரிசுத்த ஆவியுடைய கண்ட்ரோலுக்குள்ள வரப்போகுது. பிசினஸ் பண்றவங்கள பார்த்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த உபவாசத்தின் கடைசி நாளோடு உங்க பிசினஸ் உங்க கண்ட்ரோலை விட்டு ஆமே ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள வரப்போகுது, வரப்போகுது, வரப்போகுது. ஆமே, உங்க உங்க ஃபேமிலி ஆமே 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 உங்க கண்ட்ரோலை விட்டு மாறுது, பேதுடைய கட்டுப்பாட்டை விட்டு மாறி ஆவியனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தபோது அங்க ஞானஸ்நானம் நடக்குது, அங்க ரட்சிப்பு நடக்குது. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமென், நீ என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் என்னுடைய ஆளுகைக்குள் நீ விட்டு கொடுக்க ஆயத்தம்னா நான் அதை பொறுப்படுத்து. ஆமென், நீ சிந்திப்பதற்கோ நீ நினைப்பதற்கோ நீ எதிர்பார்ப்பதற்கோ மேலான காரியங்களை செய்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். உடபல பர பல பர பல உடபல. ஆவியானவரே, நீ சொன்ன வார்த்தையை நான் இங்க பேசிக்கொண்டு இருக்கிறேன். உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த பரிசுத்த ஆராதனை வருவதாக. இந்த மெசேஜ் ஆமே மனோஜுக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டாம், உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கு நான் முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன். நல்ல நல்ல கையை தட்டி ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பதற்கு விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் ஓ இப்பொழுது மறைவதாக, மறைவதாக, மறைவதாக. எஸ் 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 எஸ். தம்பிமாருக்கு நல்ல கையை தட்டி ஃபயர் 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 ஃபயர். ரிசி ரிசி ரிசி. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேக மழை, ஒரு அபிஷேக மழை, ஒரு அபிஷேக மழை, அபிஷேக மழை ஆலயத்தை நிரப்புகிறது, ஆலயத்தை நிரப்புகிறது, ஆலயத்தை நிரப்புகிறது. ஃபயர் 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 ஃபயர். ஆமென் ஆமென். திரும்ப சொல்றேன், இந்த சபை பரிசுத்தாவியோட கட்டுப்பாட்டுக்கு வருகிறது. நீங்க பிளான் பண்ணது நடக்காது, நீங்க கெஸ் பண்ணது நடக்காது, நீங்க திட்டம் பண்ண நடக்காது. ஆவியானவர் என்னென்னலாம் திட்டம் பண்ணுகிறாரோ அது இந்த சபையில நடக்க போகுது. நீங்க அதை பார்க்க போறீங்க, பார்க்க போறீங்க, பார்க்க போறீங்க. பின்னாடி பின்னாடி இருக்கிறவங்களும் ஊடா பல. சகோதரி, உன் வாழ்க்கை ஆவியோட கட்டுப்பாட்டுகள் வருகிறது. சகோதரா, உங்க வாழ்க்கை ஆவியோட கட்டுப்பாட்டுகள் வருகிறது. பேதுரு ஒரு நோக்கத்தோடு எழுந்து நின்றான். ஆனா அங்க நடந்தது வேறொன்று. பேதுரு ஒரு நோக்கத்தோடு எழுந்து நின்றான். ஆனா அங்க நடந்தது வேறொன்று. எஸ் 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 எஸ். தீ 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 தீ. இந்த கடைசி நாளில் ஒரு அபிஷேக மழை, ஒரு ஆவியின் மழை இந்த ஆலயத்தை நிரப்பட்டோம், நிரப்பட்டு நிரப்பட்டு நிரப்பட்டோம். உட மன 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 மன. பக்கத்தில் இருக்கிறவங்க கை தட்டுறாங்களா? அவங்க அந்நிய பாஷை பேசுறாங்களா? நீங்க பார்க்காதுங்க, நீங்க பார்க்காதுங்க. ரீ கமன மன மன மன. ரே பாபா கடைசி நேரம் பாஸ்டர் ஆராதனை நடத்தும் போது ஆமென் ஆமென் ஆராதிக்கலாம் நினைக்காதுங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த மெசேஜ் இது நான் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மெசேஜ், இது ரிசீவ் பண்ணுகிற வேர்டு. ஊடா மா மா ஷே ரே கே ரே 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 பாலா தாரா. சகோதரா, ஆமென் ஆமென். நீ விட்டு கொடுக்க ஆயத்தண்டா, அவர் பொறுப்பெடுக்க ஆயத்தம். உனக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் இழப்பு வரும், உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் தோல்வி வரும், உங்க
கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் டென்ஷன் வரும். உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் உங்களால மேனேஜ் பண்ண முடியாது. அப்பாவுடைய கட்டுப்பாட்டுல விட்டு கொடுத்து பாரு. ஆவியோட கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களை விட்டு கொடுத்து பாருங்க. எஸ் 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 ரிசி 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 ரிசி. ஆமே, என்னால தைரியமா சொல்ல முடியும். நான் பேசுகிறது ஆவியான தந்த வார்த்தை, அப்பா தந்த வார்த்தை. ஊடா மாரா 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 ஃபயர் 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 ரே காபா ஹந்தரா ரே பாபா ஷகதனா ரே பால ஹர்பே அர்கே ஷகதரா லபா உடா லபா ரபா லபா உடா லமா ரமா நிமி உடா லபா ரபா. பெற்றுகொள் 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 பெற்றுகொள். உங்க சரீரம் ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு வருது. இப்படி நான் சொல்றேன், உங்க சிந்தை அப்பாடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. ஆமே, இனி இனி அவர் உங்க சிந்தையில ஆமே ஆமே என்ன செய்ய வேண்டும் என்று அவர் போடுவாரு. அதப்படி நீங்க செய்வீங்க. ஒரு மிகப்பெரிய சக்சஸ் பாப்பீங்க. எஸ் 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 எஸ். ஓ ரியா மர 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 ரே பாபா பாபா சந்தரா ரே ககதரலரா. தம்பிமாருங்க கையை தட்டி ஏசப்பா என்ன அபிஷேகத்தால நிரப்புங்க, என்ன அபிஷேகத்தால் நிரப்புங்கன்னு கேளுங்க. பின்னாடி பின்னாடி இருக்கிறவங்களும் எஸ் 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 ரே காமா ஹர்து ரே பாபா ஷகதனா உடபல பரபல உடபல பரபல பர உடபல பல பரபல உடபல பரபல ஷியா. சேல இருக்கிற சகோதரர்கள் ஆமே நல்ல கையை தட்டுங்க. அந்நிய பாஷை பேச முடியாட்டா இயேசுவேன்னு சொல்லுங்க. நான் பேச வந்த மெசேஜ் ஒண்ணு, ஆனா ஆவியானவர் இன்னைக்கு என்ன மாத்தி இங்க பேச வைத்தது வேறொன்று. கமான் 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 உடா பார. ஒரு தீ பிடிக்கட்டும், ஒரு தீ பிடிக்கட்டும், ஒரு தீ பிடிக்கட்டும், ஒரு தீ பிடிக்கட்டும், ஒரு தீ பிடிக்கட்டும். ரே பே 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 ஷகரபா உடபல ஹரமனா உடலக திரிமினி ரீகா ரகந்தர ஹல்மனா உடபல. நல்ல கையை தட்டி உட மன 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 உட பர பல பர பல பல உட பல பல பல. ஒரு அசாதாரணமான மகிமை, ஒரு அசாதாரணமான மகிமை. உட பர பல சிகதர கணமனா ரே கே ரே 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 மே ரே பாலபா சம்தனே உட பல பர பல ரிவி உடரக்க மன சியாதரகட. நல்ல கையை தட்டி ஒரு 2 நிமிடம் 2 நிமிடம் மட்டும் ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் ஆவியோட கட்டுப்பாட்டுக்குள்ள உங்க வாழ்க்கை வருது. ஆமென் ஆமென். இனி எனக்கு கட்டுப்பாட்டுல இருக்காது, அப்பாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுன்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி Yes Lord, yes Lord, yes Lord. Uda mama ma shagara. நான் அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் நான் எடுக்க விரும்புகிறேன். ஆமென் 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 ஆமென். இது என்ன இன்னைக்கு காலத்தை ரொம்ப டச் பண்ண ஒரு வார்த்தை, டச் பண்ண வார்த்தை. ஓர் யாலமா ஷம்தரே. ஆவியோட கட்டுப்பாட்டுக்குள் வருது, ஆவியோட கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. ஒரு அபிஷேகம் நீங்க ஆராதிக்கும் போது அந்த அனுபவம் இங்க வெளிப்படுகிறது. ஆராதிக்கும் போது அந்த அனுபவம் இங்க வெளிப்படுகிறது. ஓர் யாலரபா. ஒரு 5 நிமிடம் மட்டும் நல்ல கையை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ரே மாமா ஷகதனே ரே வலரகதரா ஹalleluya. தீ போலே இறங்கணமே, அக்னி நாவாய் பதியணமே, கொடுங்காற்றாய் வீசேணமே, ஆத்ம நதியாய் ஒழுகேணமே. தீ போலே இறங்கணமே, அக்னி நாவாய் பதியணமே, கொடுங்காற்றாய் வீசேணமே, ஆத்ம நதியாய் ஒழுகேணமே. உங்க சத்தம் கேட்கணும். தீ போலே எஸ் எஸ் உடபா ரபலா ரகதானாரே கொடும் இயேசுவே ஆத்ம நதியாய். ஆமென். பந்தகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலோ கொய்த்துகால சமயமல்லோ. ஆமென். சேத்து அந்தகால ரே மாமா மாமா ஷகதன ரக உடபா ரபலா ரபலே ரபலே ரபலா 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 உடபா ரபலா ரபலே 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 உடபா ரபலே. சேர்ந்து அந்தகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலோ கொய்த்துகால நல்ல கையை தட்டி தீ போலே இறங்கணமே, அக்னி நாவாய் பதியேணமே, கொடுங்காற்றாய்
வீசேனமே அற்பனதியா ஒரு வேணமே தீவோலே தீவோலே fire 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 ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு சேர்ந்து தீவோலே புடமா ரபனா 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 எங்க சகோதரர்கள வாழ்க்கை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வருவதாக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எஸ் 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 புடமா ரபனா ரகது ஆமே தீவோலே தீவோலே fire 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 உங்களுடைய வாழ்க்கை ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு வருவதாக ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு வருவதாக ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு வருவதாக ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு வருவதாக தீ 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 ரே ஷேகே ரே ரே கே ரே 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 கே ரே 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 புடமா ரபனா 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 புடமா ரபனா 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 ரபலே ரபலே புடமா ரபனா ரபனா ரபலே புடமா ரபலே ரபலே புடமா ரபலே புடமா ரபனா 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 தீ பிடிக்கட்டும் தீ பிடிக்கட்டும் தீ பிடிக்கட்டும் தீ பிடிக்கட்டும் தீ பிடிக்கட்டும் ஆவே தீ புடமா ரபனா ரபலே 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 தீ 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 ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க fire 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 yes 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 உடா பாலா 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 இனி உங்களோட கட்டுப்பாட்டுக்கு இருக்காது yes 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 உடா பா ஷக்கரா ரே பாபா 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 தீ குடி உங்க குடும்பம் ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு வருது ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு வருது ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு வருது பெற்றுக்கோ 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 உன்னுடைய கண்ட்ரோலை விட்டு ஆவியோட கண்ட்ரோலுக்குள்ள fire 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 உடவா நபலா ஷபாலா ரே 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 எங்க வாலிப பிள்ளைகளை அப்பா அக்கினியா மாற்றுங்க எஸ் 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 இந்த கடைசி செக்ஷன்ல இந்த கடைசி நாள்ல ஒரு தீ ஒரு தீ ஒரு தீ ஒரு தீ ஒரு தீ ஒரு தீ fire oh fire oh fire oh fire பெற்றுக்கோ 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 இனி உன் வாழ்க்கை உன் கண்டோட இருக்காது உங்க வாழ்க்கை உங்க கண்டோட இருக்காது ரேசு 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 பெற்றுக்கோ ஒரு அபிஷேகம் விழுகிறது இந்த சபையில் ஒரு அக்கினி விழுகிறது இந்த சபையில் ஒரு வல்லமை விழுகிறது எஸ் 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 ரீபா பா 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 ஷாம்பா ரீபா லா ரா 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 இந்த ரீபா லா ரா பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகம் 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 எஸ் 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 ரே 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 இந்த கடைசி நாளில் ஆவியானவர் இந்த ஆலயத்தில் பலமாய் இறங்கி இருக்கிறார் பலமாய் இறங்கி இருக்கிறார் பலமாய் இறங்கி இருக்கிறார் வாலிபர் நல்ல கையை தட்டி எஸ் 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 பெற்றுக்கோ 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 ஒரு அபிஷேகம் ஒரு அபிஷேகம் ஒரு அபிஷேகம் ஒரு அபிஷேகம் அபிஷேகம் fire oh 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 fire பெற்றுக்கோ fire 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 ti 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 uda ba 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 she re 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 ti 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 fire 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 ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது yes 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 uda mara 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 uda mara mara rama 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 uda mara mara rama re 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 ti 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 te 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 fire 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 வல்லமை வல்லமை
ஷிஃப்ட் ஆகுது, ஒரு ஷிஃப்ட் நடக்குது, 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 ஒரு ஷிஃப்ட் நடக்குது. ரா ரா ஷா கா ரா ரா ரே கே ரே 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 கே ரே 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 ரே. ஃபயர் ஃபயர் ஃபயர். உடா பா 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 ஷாகாரா ரே 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 ரே. இந்த கடைசி நாள், இந்த கடைசி நாள் இந்த சபை ஆவியான கட்டுப்பாட்டுக்கு வருகிறது. ஓ, உங்க குடும்பம் ஆவியான கண்ட்ரோல்ல வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் 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 ரிசீவ். உடா பா ரா பா ரா பா ரா பா ரே பா பா பா. அற்புத அற்புத சுகம், அற்புத சுகம், அற்புத சுகம். உடா பா 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 உடா பா ரா பா ரே கா ரா 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 ரே 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 கே ரே 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 ரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. உடா பாரா 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 உடா பாரா 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 பௌடா ராபா உடா பாரா தீடா பாரா பாரா பாரா. பெற்றுக்கொள். ஒரு அபிஷேக மழை இந்த ஆலயத்தை நிரம்பி இருக்கிறது. ஒரு ஆவியின் மழை இந்த ஆலயத்தை நினைக்கிறது. என் ஆவியில உணர முடியுது, உணர முடியுது. பெற்றுக்கொள் சிஸ்டர், பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஒரு அசாதாரணமான அக்கினி. Fire! Oh fire! Oh fire! Oh fire! Oh fire! ஆவியானவர் சிலர் அக்கினியா மாத்துகிறாரு, சிலர் அக்கினியா மாத்துகிறாரு, சிலர் அக்கினியா மாத்துகிறாரு, சிலர் அக்கினியா மாத்துகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Fire! Oh fire! Oh fire! Oh fire! Oh fire! Oh fire! Uda bara 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 bara. Uda bara 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 bara. Uda bara 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 bara. பெற்றுக்கொள் சகோதரா, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இது உன்னுடைய நாள், இது உன்னுடைய நாள், இது உன்னுடைய நாள், இது உன்னுடைய நாள். எஸ் 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 எஸ். ஒரு அசாதாரணமான அக்கினி, ஒரு அசாதாரணமான அக்கினி, ஒரு அசாதாரணமான அக்கினி. ஓ, அசாதாரணமான அக்கினி. ஓ ஹோ 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 ஹோ. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஷாரா ரா ரா. இயேசுவே, ஆவியானவரே, ஆவியானவரே. Fire! Oh fire! Oh fire! Oh fire! ஒரு தீ தீ இந்த ஆலயத்தை பற்றி பிடிக்குது, பற்றி பிடிக்குது, பற்றி பிடிக்குது, பற்றி பிடிக்குது. சபை அக்கினியா மாத்துகிறார். இந்த சபை அப்பா அக்கினியா மாத்துகிறார். இந்த சபை ராஜா அக்கினியா மாற்றுகிறார். இந்த சபை அக்கினியா மாற்றுகிறார். இந்த சபை அக்கினியா மாற்றுகிறார். ஊடா மாரா பாலா 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 பாலா. ஊடா பாலா. வியாதிகள் குணமாகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. Fire! Oh fire! Oh fire! மேல் வீட்டர் அனுபவம், மேல் வீட்டர் அனுபவம். கவுண்டம்பாடு ஃபுல் காஸ்பல் சபையிலே, கவுண்டம்பாடு ஃபுல் காஸ்பல் சபையிலே மேல் வீட்டர் அனுபவம், மேல் வீட்டர் அனுபவம், மேல் வீட்டர். Fire! Oh fire! ஊடா பாரா பாரா பாரா. ஊடா பாரா 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 பாரா. ஓ ராஷா காராலா. ரே 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 ரே. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. இனி உங்க கண்ட்ரோல்ல, இனி உங்க கண்ட்ரோல்ல உங்க குடும்பம் இருக்காது, உங்க கண்ட்ரோல்ல இனி நீங்க இருக்க மாட்டீங்க. இந்த மோசத்து கடைசி நாளில் ஆவியான சபையை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். ஆவியான கண்ட்ரோலை எடுக்கிறாரு. ஆவியான கட்டுப்பாட்டுக்கு இந்த சபை வருகிறது. ஆவியான கட்டுப்பாட்டுக்கு உங்களுடைய குடும்பம் வருகிறது. இனி நீ கண்ணீர் இல்லை, இதுவரைக்கும் பார்த்த வாழ்க்கை அல்ல, இது இனி நீ பார்க்க போகிற வாழ்க்கை அது வேறொன்றா இருக்க போகிறது. Fire! Oh fire! Oh fire! ஊடா பாரா 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 பாரா. ஊடா பாரா பாரா பாரா. ஊடா பாரா 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 பாரா. ஊடா பாரா 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 பாரா. ஊடா பாரா பாரா. ஆவியானவரே, 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 உம்முடைய கண்ட்ரோலுக்கு விட்டு தருகிறோம், உம்முடைய கட்டுப்பாட்டுக்கு விட்டு தருகிறோம், உம்முடைய கண்ட்ரோலுக்கு விட்டு தருகிறோம், உம்முடைய கண்ட்ரோலுக்கு விட்டு தருகிறோம். நீ செய்ய வேண்டியதை நீ செய்வீராக, நீ செய்வீராக, நீ செய்வீராக.
உம்முடைய ஆளுகை உண்டாவதாக. உடபர பர 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 ரே ரரரரர ரே பப பப ஷகர ரே மியரரரர ரே பரரரர. புதிய அந்நிய பாஷை கத்த தருகிறோம், புதிய தரிசனங்களை கத்த தருகிறோம், புதிய கிருபைகளை தருகிறோம், புதிய வல்லமை தருகிறோம், புதிய வரங்களை தருகிறோம். பெற்றுக்கோ. ரிசீவ் 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 ரிசீவ். பெற்றுக்கோ பெற்றுக்கோ. இது உன்னுடைய நேரம், இது உன்னுடைய நேரம், இது உன்னுடைய நேரம். பிரதர், திஸ் இஸ் யுவர் டைம். இது உன்னுடைய நேரம், இது உங்களுடைய நேரம். உட பர 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 உட பர 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 பர. ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த பிள்ளைங்க 30 நாட்களா உபவாசத்தோடு நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறாங்கப்பா. இந்த கடைசி நாளிலே, இந்த உபவாசத்து கடைசி நாளிலே ஒரு தீ, ஒரு தீ, ஒரு தீ, ஒரு தீ, ஒரு தீ, ஒரு அக்னி, ஒரு அக்னி, ஒரு அக்னி, ஒரு அக்னி இந்த சபை மூடுகிறது, இந்த சபை மூடுகிறது. ஆவியோட கட்டுப்பாட்டுக்கு இந்த சபை வருகிறது. ஊடா பாரா 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 ஊடா பாரா ராபா ராபா ஊடா பாரா பவுடா ராபா ஊடா பாரா பவுடா ரீபி ஊடா ராபா ஷாபா ராபா ஊடா ராபா ரீபி ரீபி ரே 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 ரே. Holy Spirit, Holy Spirit, ரே பாபா பா சாந்தரே. எங்க பிள்ளைகள் எல்லாம் அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா, எங்க பிள்ளைகள் எல்லாம் அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா. இவங்க தூணாய் மாறட்டும், இந்த சபைக்கு தூணாய் மாறட்டும், இந்த சபைக்கு தூணாய் மாறட்டும், இந்த சபைக்கு தூணாய் மாறட்டும், இந்த சபைக்கு தூணாய் மாறட்டும். சாத்தான் கண் வைக்க கூடாது, எங்க பிள்ளைகளை சாத்தான் கண் வைக்க கூடாது. கர்த்த வேலி அடைப்பீராக, வேலி அடைப்பீராக, வேலி அடைப்பீராக. ரே பாபா பாபா சந்தனா ரே மமரரா ரே ககதரம் உடமரரரரர ரே வியாதரா. ஆவியானவரே, 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 ஆவியோட கட்டுப்பாட்டுக்குள் இந்த சபை வருகிறது. ஆண்டவர் புதிய அந்நிய பாஷைகளை தருகிறார், புதிய விளக்கங்களை தருகிறார், புதிய தரிசனங்களை தருகிறார். இது ஆமே ஆவியானவர் கண்ட்ரோல் எடுத்த நேரம். ஆமே ஆமே ஸ்தோத்திரம். நீங்கள் ஆமே விசுவாசிக்க முடியும்னா இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்களால கூட்டத்தை முடிக்க முடியாத அளவுல ஆமே ஆமே ஆவியானவர் இன்னுள்ள நாட்கள்ல கூட்டங்களை ஆவியான கண்ட்ரோலை எடுப்பாரு. நீங்க போகணும்னு நினைத்தால் உங்களால போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இந்த சபையில வெளிப்பட போகிறது. ஏன்னா ஆவியோட கட்டுப்பாட்டுக்குள் இந்த சபை வந்து விட்டது. இங்க வந்திருக்கிற உங்களை கருத்தை கொண்டு வருகிறார். ரே மாமா மாமா ஷாதரா ரே பியார் கானாலா ரகாதரா ரே மனரா பரா பரா உடபர பரபா ஷியாந்தனே ரே பியா கானாலா ரே பலரா தடாலரா ரே பியா. அடுத்த கட்ட ஊழிய இந்த சபையில நடக்கட்டப்பா. ஆமே ஆமே. தேவ பிரசன்ன நிரம்பி இருந்த இந்த இடத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் இந்த சபை ஆசீர்வதிக்கிறது. இந்த சபை ஒரு அடுத்த கட்டத்து மூவ் ஆகட்டப்பா. அடியான் இந்த சபைக்கு வந்தது மூலம் அடியான் ஊழியர் செய்கிற சபையில் ஒரு பெரிய அசை உண்டாகட்டப்பா, ஒரு அசை உண்டாகட்டப்பா, ஒரு அசை உண்டாகட்டும். இங்க வெளிப்படுகிற மகிமை எங்க சபையை பற்றி பிடிப்பதாக. மாமா மாமா ஊடபாரா ஓரியாந்தனரா லே மனரபா துடபரபரபரபரா உடலரகதரமா. ரீபல பேதுரு பிரசங்கம் பண்ண எழுந்தது ஒரு நோக்கம், அங்கே நடந்தது வேறொரு நோக்கம், அங்கே நடந்தது வேறு காரியம். ஆமா, ஏண்டா ஆவிட கட்டுப்பாட்டுக்குள் அந்த இடம் வந்து விட்டது. இனி பேதுரு நினைத்ததெல்லாம் அங்கே நடந்தது, பரிசுத்த ஆவியார் நினைத்ததுதான் அங்கே நடைபெற்றது. அதே அனுபவம் இந்த சபையில் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா. ரே மாமா ஷகதனா ரே கதரரா ரகதனி. ஹல்லேலூயா. அபிஷேகம் என் பொக்கிஷமே, இணையாய் சொல்ல வேறொன்றுமில்லை. அபிஷேகம் என் பொக்கிஷமே, இணையாய் சொல்ல
வேறொன்றுமில்லை. Hallelujah. Holy Spirit. Hallelujah. Holy Spirit. Hallelujah. Holy Spirit. Hallelujah. அபிஷேகம் அபிஷேகம் என் பொக்கிஷமே, இணையாய் சொல்ல வேறொன்றுமில்லை. அபிஷேகம் என் பொக்கிஷமே, இணையாய் சொல்ல வேறொன்றுமில்லை. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லு. ஹalleluya. ஆமென். பரிசுத்தாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் உட்காரலாம். பரிசுத்தாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தபோது என்ன நடந்துச்சுன்னா, இந்த மனநிலைமை ஒரு 5 காரியங்களை சொன்னேன். ஆமென். அந்த ஜனங்கள் இந்த மனநிலைமையோடு இருந்தார்கள். பிரமிப்பு, கலக்கம், சந்தேகம், இப்படி பல காரியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். இப்போ ஆவியான கட்டுப்பாட்டுக்குள் வந்தபோது இந்த ஜனங்களுக்குள் இருந்த மனநிலைமை இப்ப பேதுருக்குள் வர ஆரம்பித்து விட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இப்போ முதல்ல அந்த ஜனங்கள் பிரமித்தார்கள். இப்பொழுது ஆவியான கட்டுப்பாட்டுக்குள் வந்த போது இப்ப ஜனங்கள் எல்லாம் பிரமிக்கிறது, பேதுரு பிரமிக்க ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்து நின்றவங்க எத்தனை பேரு சொல்லுங்க? நான் கேட்கிறேன், நம்ம முடியும் 3000 பேர் எங்களுக்கு ஞானஸ்நானம் தாங்கன்னு கேட்டா பிரமிப்பு வருமா வராதா? உங்களுக்கு வருமோ இல்லையா? எங்களுக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா எங்கிட்ட ரத்தமே அதுதான். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச மினிஸ்ட்ரி என்னன்னு கேட்டா, 1 அபிஷேகத்துல ஜனங்களை நடத்துறது, 2 ஞானஸ்நானம் கொடுக்க. கன்வென்ஷன் பிரசங்கம் பண்றலாம் அதெல்லாம் இப்போதைக்கு வரல, இதுவரைக்கும் இனி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமென். ஏன்னா ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறது, அபிஷேகத்துல ஜனங்கள் நடத்தப்படுவது, ஆமென், ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்துறது. எனக்கு பிடிச்ச ஊழியம் இந்த 3 ஊழியம் தான். அவர் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். முதுகு வலிச்சாலும் கை வலிச்சாலும் பரவாயில்ல, இதுக்கு தண்ணி தொட்டிக்குள்ள நின்று விரையில் எடுத்தாலும் பரவாயில்ல, முக்கிட்டே இருக்க நம்ம ரெடியா தான் இருக்கிறோம். ஆமென். நீங்க பொறாமையில பாக்குறீங்க, பரவாயில்ல, ஆண்டவர் கண்டிப்பா செய்வார். ஆமென். இப்ப அந்த பிரமிப்பு யாருக்கு வந்துட்டு? பேதுருக்கு வந்துட்டு. ஏன்னா ஸ்தோத்திரம், இப்போ அவங்கள கேட்கற, இவன் பேதுரு பிரசங்கம் பண்ணல நீங்க ரட்சிக்கப்படணும், நீங்க மனம் திரும்பணும். அவங்களாம் கேட்கிறாங்க, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வந்து கேட்டது யாரு? மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறான்னு பரியாசம் பண்ணவங்க வந்து கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானம் எடுத்தது விசுவாசி அல்ல, பரியாசம் பண்ண வந்தவனாக இப்ப என்ன செய்யறான்? ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், பரிசுத்தாவினுடைய கட்டுப்பாட்டுகள் வரும்போது ஆமென் நடக்கிற முதல் காரியம், நாம் நம்மை பார்த்து, நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து கர்த்தர் நம்மை பிரமிக்க வைப்பாராக. விசுவாசிக்கிறீங்களா? சந்தேகப்படும். இது நான் நினைக்கிறேன், ஆமே பேதுரு சந்தேகப்பட்டிருப்பார். இவனுங்க உண்மையாதான் ஞானஸ்நானம் கேட்கிறானுங்களா? ஸ்தோத்திரம். இல்லைன்னா இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி நம்மளே அறையறதுக்கு பிளான் பண்றதுக்கு தான் வர்றானுங்களா? கண்டிப்பான சந்தேகம் வந்திருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா கேள்விக்குறியும் பேதுருக்கு வந்திருக்கும். ஸ்தோத்திரம். இது என்னமோ கரெக்டா ஒன்றும் தெரியலையே, எல்லாம் உண்மையாதான் கேட்கிறாங்க, ஆனா நம்ம சுயநினைவா இருக்கிறோமான்னு இவனுங்க டெஸ்ட் பண்றானுங்களான்னு பேதுருக்கு நினைவர். நான் சொல்றேன், இயேசு நாமத்தினாலே ஆவியனுடைய கட்டுப்பாட்டுகள் வரும்போது நடக்கிற கிரியைகள் இப்படிதான் நாம் பார்த்து பிரமிக்கவும், ஒருவேளை சந்தேகப்படவும், கேள்விக்குறியடையும், ஏன் கலக்கம் அடைகிற அளவுல கூட ஆமென் கர்த்தர் கிரியை செய்வாராக. கலக்கம் கண்டிப்பா வரணும். பாஸ்டர் ஆமென் எல்லாருக்கும் பிரியாணி ரெடி பண்ணி இருக்கிறாரு. இப்போ ஒரு 300 பேர் இதுக்குள்ள வந்துட்டாருன்னா பாஸ்டர் கலக்கம் வருமா வராதா? வரும். ஆமா, உங்களுக்கு வராது. ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்துட்டு காலி பண்ணிட்டு நீங்க ஓடிட்டீங்கன்னா பாஸ்டர்லாம் பதில் சொல்லணும். அப்போ பாஸ்டர் கலக்கம் வரும். ஏன்னா ஆவியோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தா நமக்கே கண்டிப்பா கலக்கம் வரும். இப்போ இனி ஒரு 100 பேர் கூட சர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்கன்னா பாஸ்டர் கலக்கம் வரும். இப்பவுமே முன்ன வாங்க, சேரை கொண்டு வாங்க, அது வாங்க, பாட்டு பாடினாலும் ஆராதனை நடந்தாலும் மண்டை அங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, வேலை. திடீர்னு ஒரு 300 பேர் இதுக்குள்ள வந்து நின்னாங்கன்னா கண்டிப்பா கலக்க என்ன செய்யும்? ஒரு ஆவியோட கட்டுப்பாட்டுக்குள் வந்தால் இப்படிப்பட்ட செயல்கள் நம்முடைய கண்கள் பார்க்க
பார்க்கத்தான் போகிறது. ஏன்னா இது ஆவியானவருடைய ஒரு காலம். நான் உங்களை பிளஸ் பண்றேன். உங்க பிசினஸ் நீங்க பிரமிக்கத்தக்க அளவுல, இது எனக்கு லைஃபா, என் குடும்பமா இப்படி இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுல கர்த்தர் செய்வார். ஏன்னா ஆவியனுடைய கிரியையில ஒன்று முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. ஆமே. இரண்டாவது ஸ்தோத்திரம். அங்க நானும் 12:15 இருக்குன்னு சொல்லி சந்தோஷமா இருந்தேன். பாஸ்டர் வந்து தட்டுறாரு, அங்க பார்க்காண்டாம். ஆமே, அது ஸ்டாப்ல இருக்கு. ஆமேன் ஸ்தோத்திரம். அது ஸ்டாப் ஆன மாதிரி எல்லாம் ஸ்டாப் ஆனா நல்லா இருக்கும். சரி பரவாயில்ல. ஆமேன் ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானோட இன்னொரு கிரியை ஸ்தோத்திரம் விளக்கி பேசுகிறார். நம்ம வேட மட்டும் சொல்லிட்டு ஆமேன் நம்ம ஆராதிக்கலாம். ஸ்தோத்திரம். 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கதரிசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. ஆமே. அப்போ இது ஏதோ தற்செயலாய் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக யோவேல் என்கிற தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்தது இப்பொழுது என்ன செய்கிறது? நடந்தேறுகிறது அல்லது நிறைவேறுகிறது. ஆமேன். அப்ப பரிசுத்தருடைய கிரியை வெளிப்படும் போது ஆமேன், ஒன்று அவருடைய கட்டுப்பாட்டுகள் அனைத்தும் வரும். இரண்டாவது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை நம்மளால் பார்க்க முடியும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எதை பார்க்க முடியும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க முடிஞ்சு சாப்பாடு தரலாம். சத்தமா சொல்லுங்க. சும்மா சொன்னேன். சொல்லுங்க. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை பார்க்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசு நாமத்தில் உங்களை பிளஸ் பண்றேன். ஆமே. கடந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறவைகள் ஆமேன் இனி கேட்கிற காலம் அல்ல, அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலமா இருக்கிறது. ஆமேன். நீங்க ஏதோ தற்செயலா நடந்து நினைக்காதுங்க. ஆமேன். ஏதோ இது ஒரு சத்தம் உண்டாகி இப்படி எல்லாம் ஏதோ புதுசா நடக்குன்னு நீங்க நினைக்காதுங்க. ஜனங்களே, இது யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்தார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக. ஆமேன். யோவேல் 2 வாசித்தால் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். ஆமே, மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்று. நமக்கு எடுக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஓகே தேங்க்யூ. வாசிங்க. அதற்கு வசனம் சொல்லிருங்க. 2:28. யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் என்ன செய்வார்கள்? காண்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது யோவேல் 2 அவருடைய காலகட்டத்தில் அன்னைக்கு அவர் சொன்ன தீர்க்க தரிசனம். இன்னைக்கு பேதுரு அதை எடுத்து மென்ஷன் பண்றாரு. ஆமேன். இது ஏதோ தற்செயலா நடக்கிறதல்ல. அன்றைக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்றைக்கு என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. ஆமேன். தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஒண்ணு கூட சொல்லிடுறேன். ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது ஆமேன் அது நிறைவேறுவதற்கான ஒரு காலத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். அந்த காலம் வருகிற வரைக்கும் கஷ்டம். இந்த நாட்கள் யோவேல் உரைக்கப்பட்டதிலிருந்து இது நிறைவேற வரைக்கும் கஷ்டம். ஆமேன். ஆனால் அந்த காலம் நிறைவேறும் போது, அந்த காலம் ஆமேன் ஸ்தோத்திரம் வரும்போது நாம் அந்த ஒருவேளை அந்த தீர்க்க தரிசனத்தை மறந்தா கூட, இல்லைன்னா விசுவாசியாம இருந்தா கூட, அவர் சொன்னதை செய்கிற நல்ல தகப்பன் அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஒருவேளை பாஸ்டர் ஆண்டவர்களுக்கு அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருக்கிறார், அது ஒன்று எங்க வாழ்க்கையில இன்னும் நாங்க பார்க்க முடியலையே அப்படின்னு நீங்க இருப்பீங்கன்னா, ஒருவேளை அதை மறந்து அதை குறித்து அந்த நம்பிக்கை அற்றிருப்பீங்கன்னா, திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, சொன்னது கர்த்தர் என்றால் அவர் அதை நிச்சயமாய் நிறைவேற்றியே தீருவார். ஒருவேளை அது நான் நேற்றைக்கு மாலையில சொன்னது போல அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஆமேன். ஆதியாகமத்துல ஒரு வசனம் இருக்கிறது. ஸ்தோத்திர சாராள் குழந்தை பெறுகிறதை குறித்து 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆமேன் ஆண்டவர் ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதி ஆகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவருக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம் குறித்திருந்த காலத்தில் அல்ல, சாராள் குறித்திருந்த காலத்தில் அல்ல. யார் குறித்திருந்த காலத்தில்? சத்தமா சொல்லுங்க. தேவன் குறித்திருந்த காலம் வரும்போது, சாராளே
உங்க கற்பம் செத்து போனாலும் பரவாயில்ல, உன் புருஷன் களவனானாலும் பரவாயில்ல, ஆமென், நிச்சயமாய் அவர் சொன்னதை செய்து முடிப்பார். நான் இன்னைக்கு சொல்ற வேர்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்னு சொல்ல வரல, அவர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க போறீங்க. நல்ல கையை தட்டி ஆமென் ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். கடந்த பிரேயர்ல பாஸ்டரும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஒன்று கூட தரையில விழவில்லை. ஒவ்வொன்று உங்க வாழ்க்கையில் நடப்பதை உங்க கண்கள் நிச்சயமாய் பார்க்கும். நீங்க ஒருபோதும் பாஸ்டர் பேசுற நினைக்க கூடாது. உங்க இருதயம் எப்பொழுதும் தேவன் பேசுகிறாருன்னு தான் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா நம்முடைய இதே வேற மாதிரி இருக்கும். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்தவனுடைய கிரியை வெளிப்பட்ட ஒரு இரண்டாவது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அங்க என்ன செய்தது, நடந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஹல்லேலூயா. மூணாவது ஒன்றை கூட சொல்லி ஸ்தோத்திரம் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். எந்த ஜனங்களுக்கு இவர் பிரசங்கம் பண்ணார்னா, இவர்களை குறித்து பேதுரு தன் பிரசங்கத்திலே சொல்லுகிறான். அவர்கள் யார் என்றால் ஸ்தோத்திரம் 23ஆம் வசனம் ஆமென் பாதியிலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். அப்படி இருந்தும் அவருடைய முன்னறிவிதலின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். போதும் போதும். அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் அவரை பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அவர் சொல்ற நீங்க, இப்போ நான் சொல்றேன் நீங்க விசுவாசிகள் அப்படின்னு நம்ம பேசுறோம். அந்த ஜனங்களை பார்த்து பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீங்க யாரு தெரியுமா, இயேசுவை சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். லோக்கல் லாங்குவேஜ்ல கொஞ்சம் சொன்னேன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இவனுங்கெல்லாம் கொலகார பயலுங்க. சோத்திரம். அது யார கொலை செஞ்சானுங்க? ஆமா, இயேசுவே கொலை செய்தார்கள். அவங்களுக்காக தலைவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதோட நிப்பாட்டையில 36வது வசனத்துல சொல்றாரு, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை, யாரு நீங்க. அப்ப இவனுங்க இயேசுவை கொலை செய்தது மட்டுமல்ல, இயேசு என்ன செய்தார்கள், சிலுவையிலும் அறைந்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். அப்போ அவங்களாக்கும் இயேசுவை சிலுவையில அறைந்து இயேசுவை கொலை செய்த ஜனங்களாக்கும் வந்து பேதுருட்ட கேட்கிறாங்க, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. அவங்களாக்கும் இப்ப பேதுரு கையால முக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார். பரிசுத்தருடைய கிரியை வெளிப்படும் போது ஒன்று அவருடைய கட்டுப்பாட்டுகள் வரும், இரண்டாவது அவன் தீர்க்க தரிசனத்து நிறைவேறுதல் உண்டாகும். அவன் ஜெபத்திற்கு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன், ஜனங்கள் வேறு மனுஷர்களாய் மாறுவார்கள். ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கை மாறும். இப்பொழுது அந்த ஞானஸ்நானம் எடுத்த ஆமென் அவங்கள்ட்ட நீங்க சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா, இங்க இருக்கிற நீங்க பலர்கிட்ட சாட்சி சொல்ல சொன்னா நீங்க சொல்லுவீங்க, நாங்க ஹிந்துல இருந்தோம், ஆண்டவர்களை ரட்சித்தாரு, நாங்க அந்த பாவத்தில் இருந்தோம், அதுல இருந்தோம், இப்படி இருந்தோம், அவர் எங்களெல்லாம் ரட்சித்து மனம் திருப்பி அவருடைய பிள்ளைகளா இன்னைக்கு எங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, மாற்றிருக்கிறார். நீங்க இருக்கிற பலர் நீங்க சாட்சி சொல்லுவீங்க. உங்களுக்கு பல சாட்சிகள் இதுக்குள்ள சொல்றவங்க இதுல இருக்கீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இவங்கள்ட்ட இந்த ஆட்கள்கிட்ட கொண்டு மைக்க கொடுத்து நீங்க சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா இவனுக்கு என்ன சொல்லுவாங்க, நாங்களாக்கு இயேசு என்ன செஞ்சோம், பேசுங்க, பரிதாபத்துல இருக்காதுங்க, நாங்களாக்கு இயேசு சிலுவையிலே அறைந்தோம், நாங்க தான் இயேசு கொலை செய்தோம், ஆனா கர்த்தர் எங்களை இன்னைக்கு ரட்சித்தாரு, நாங்க ஞானஸ்நானம் பெற செய்தார், இன்னைக்கு எங்களை அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் மாத்தி விட்டுட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், இயேசுவை கொலை செய்தவர்களே, ஆணி அடித்து ஆமை கொன்று போட்டவர்களை, சிலுவையில் அறைந்தவர்களே ரட்சிக்கப்பட முடியும் என்றால் இந்த பட்டணத்தில் வாழ்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்க நம் தேவனால முடியும். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆமை நீங்க உண்மையான விசுவாசிகள் வரும்போது உங்களுடைய இருதயம் உடனே, ஆண்டவரே இவங்களெல்லாம் ரட்சிங்கப்பா, ஆமை குடிப்பழக்கத்தை அடிமையா இருந்து
மற்றபடி வேறு இயேசு இல்லாமல் வேறு ஒன்றை வணங்கும் போது, ஆண்டவரே இவருடைய கண்களை திறங்கப்பா, எங்க சர்ச்சில் இவங்களை கொண்டு வாங்கப்பா, ஆமென், அவங்களெல்லாம் ரட்சித்தீங்களே, என்ன ரட்சித்தீங்களாப்பா, இவர்களே ரட்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாய் ஆவியினுடைய கிரியையினாலே இங்க இருக்கிற அநேக மனிதர்களை வேறு மனிதர்களாய் மாற்றி இந்த சபையில உட்கார வைப்பாரு, ஆராதிக்க வைப்பாரு, கர்த்தர் ஞானஸ்நானம் எடுக்க வைப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. நிறைய வேற நான் விளக்க நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். 4வது ஒன்றை கூட சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்தாவுடைய கிரியை அங்கே வெளிப்பட்டு என் பிரேயர்ல ஆண்டவர் தந்த வார்த்தைகளை தான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 43வது வசனம். 43வது வசனம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஆமென். அப்போஸ்தலர்களாலே ஆமென் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது. ஆகவே நான் சிந்தனை போட்ட அந்த வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன். பரிசுத்தாவுடைய கிரியை வெளிப்படும். நம்பர் 4, அசாதாரணமான கிரியைகள் சாதாரணமாகவே நடக்க ஆரம்பிக்கும். பக்கத்தில் இருக்கிற கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்க வாழ்க்கையில சத்தமா உங்க வாழ்க்கையில உங்களை கொண்டு அசாதாரணமான செயல்களை கர்த்தர் சாதாரணமாக செய்ய போறாரு. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா. பேதுரு தோற்று போனவன். இயேசு ஆமை கடலின் மேல் நடக்கும் போது பேதுரு ஆமை அவரும் நடக்க போகிறாரு. ஆமை திடீர்னு முங்க போறாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கையை பிடித்து தூக்கி எடுத்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டான்னு கேட்டார். மற்ற சீசர்கள் சொல்லியிருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்க, நாங்கெல்லாம் அடங்கி ஆமை போட்ல இருக்கிறோம், இல்ல நீ இருக்க வேண்டியதானே, உனக்கு மட்டும் என்ன துள்ளலு, நீ மட்டும் போய் இப்ப பாத்தியா முங்க போயிட்டா அப்படின்னு பரியாசம் பண்ணியிருப்பாங்க. பேதுரு அதை குறித்து கவலையே பட மாட்டார். அன்னைக்கெல்லாம் அவர் தோற்றார், உண்மைதான். ஆனா அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சா கர்த்தர் பேதுருவை கொண்டு செய்த அற்புத அடையாளங்களுக்கு கணக்கே கிடையாது. மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப வச்சார், சப்பானி எழும்பி நடக்க வச்சார், ஆமென், ஜனங்களை ரட்சிப்புகளா நடத்த வச்சார், ஞானஸ்நானம் கொடுக்க ஆண்டவர் வச்சார். ஹல்லேலூயா. ஆமென். நிழல்பட்டு வியாதியஸ்தர்களை கர்த்தர் சொஸ்தமாக்க வச்சார். ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்ம சபையில தலைவலி மாறிச்சு, கழுத்தொலி மாறிச்சு, முதுகொலி மாறிச்சு அப்படின்ற சாட்சி இருக்கட்டும். அதை காட்டில் அதிகமாய் குருடர்களை கர்த்தர் பார்க்க செய்தாரு, சப்பானிகளை எழும்பி நடக்க வச்சாரு, கட்டிகளை கரைய செய்தாரு. டாக்டர் முடியாதுன்னு சொன்னாரு, நாங்க ஆலயத்துக்கு வந்தோம், இயேசு அற்புத சுகத்தை கொடுத்தாருன்ற சாட்சிகளை இந்த சபையில கர்த்தர் கேட்க வைக்க போகிறாரு. நல்லா எங்க மக்கள் இப்ப கை தட்டி இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. இனி கை தட்டாண்டாங்க வேண்டாம். ஒரு ஹல்லேலூயா. பரிதாபப்பட்டு பாவம் போறான் சீக்கிரம், ஒரு கைத்தட்டு கொடுப்போம் போட்டவன் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் தைரியமா சொல்றேன், அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வாராக. 2 வாரத்துக்கு முன்னாடி கீரிப்பாருன்ற அந்த இடத்துலையும் செய்கிற அங்க ஒரு சகோதரி போன சண்டைக்கு முந்தின சண்டே சாட்சி சொன்னாங்க. ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. ஆமேன். ஸ்தோத்திரம். நாம் பேசும்போது இயேசு அற்புதத்தை செய்வார். ஆமேன். மருந்துக்கெல்லாம் போக வேண்டான்னு சொல்லல, ஆனா விசுவாசத்தோடு ஜெபிங்க, ஆண்டவர் கிரியை செய்வான்னு சொல்லியிருக்கு. அந்த வார்த்தையை அவங்க எடுத்து வச்சுட்டு அவங்க கையில ஒரு பெரிய ஆமேன் பெரிய கொஞ்சம் மீடியமான ஒரு கட்டி இருந்துச்சு. ஸ்தோத்திரம். எங்கிட்ட என்ன ஜெபம் பண்ணி கேட்டாங்க, நான் ஜெபம் பண்ணி கொடுத்தேன். ஆமேன். ஸ்தோத்திரம். அதை போட்டு ஆண்டவர் எங்க பாஸ்டர் இப்படி சொன்னார்லப்பா, நான் மருந்து எடுக்காம இது ஆப்ரேஷன் பண்ணாம ஒரு அற்புதத்தை செய்யணும்னு நான் ஜெபித்தேன். அவங்க சொன்னாங்க, ஒரே வாரத்துல என் கட்டி இருந்ததுக்கு அடையாளமே இல்லை, அவர் அற்புத சுகத்தை கொடுத்தாரு. ஆமேன். எனக்கு சந்தோஷம் என்னன்னா, பாஸ்டர் ஜெபம் பண்ணி செஞ்சார்ல, நான் ஜெபம் பண்ணேன், இயேசு சுகத்தை கொடுத்தாருனாங்க. அதான் என்ன ரொம்ப சந்தோஷம். இங்க பாருங்க, அப்போஸ்தலர்களாலே, ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஒருவராலே அல்ல, அநேகரால உங்களை நான் பிளஸ் பண்றேன். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்ய வைப்பாரு. நல்லா சகோதரர்கள் எல்லாம் சந்தோஷம் வரலையே, நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். சோத்திரம். கொஞ்சம் வியாதி எல்லாம் வந்தா கொஞ்சம் அப்படி நீங்களே சொந்தமா
கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடக்கட்டும். நம்ம விசுவாசத்தை கனம் பண்ணுகிற ஆண்டவர் கண்டிப்பாய் அற்புதத்தை செய்வார். அடுத்தவளை ஜெபிக்க வரும். ஆமென். மேஜர் ஹீலிங் எல்லாம் இந்த சபையில கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. டாக்டர்களால் கைவிடப்பட்ட வியாதியஸ்தர்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆலயத்துக்குள் வந்து சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஐயோ ஐயோ, ஹல்லேலூயா. 108 ஆம்புலன்ஸ்ல ஆமே விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம், இதற்குள்ளே வந்து சுகத்தை பெறுவார்களாக. ஆமே. பரிசுத்தாவினுடைய கிரியை என்றால் அசாதாரணமான கிரியைகள், அது சாதாரணமாய் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போதும் டைம் ஆயிட்டு, எழுந்து நிற்போம். மணி 12:50 ஆயிடுச்சு. இங்கதான் காலன் காட்டுது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. போக மனசு இல்லைன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல, எழும்போம். நம்ம ஒரு 10 நிமிடம் நம்ம இன்னும் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இதே பாட்டை பாடி ஆவியான ஒரு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். 4 காரியங்களை கர்த்தர் சொல்ல வச்சாரு. இந்த 4 காரியங்களையும் கர்த்தர் இந்த சபையில நிறைவேற்றுவதை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஆமேன். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இனி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் அல்ல இருப்பது, ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. 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 ஆமென். ஸ்தோத்திரம். அநேக மனிதர்கள் வேறு மனிதர்களாய் மாறி ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்குள் இருப்பதை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. அசாதாரணமான கிரியைகளை கர்த்தர் சாதாரணமாய் செய்வதை ஆமென் இந்த சபை இதை பார்க்க போகுது. ஏன்னா இன்றைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவருடைய கிரியைகளை இந்த உபவாசத்தின் கடைசி நாளிலே அவர் ஆரம்பித்து விட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. தீ போலே ஊடா பாபா பாஷகதரா. இந்த பாட்டை ஒரு முறை கூட கடைசி செக்ஷன் எவ்வளவு சத்தமா கை தட்டணுமோ அவ்வளவு சத்தமா கையை தட்டி ஆமென் நல்லா பாடுறீங்க. சேர்ந்து உடபா ரபலா ரிபலா ரபலே உடபா ரகடா ரகதே ஜிகதி ரிகதி தீவி தீவி ஆமென். ஓ ரகதானா ரபே ஹோலி ஸ்பிரிட். சேர்ந்து தீ போல இறங்கணமே, அக்னினாவாய் பதியணமே, கொடுங்காற்றாய் வீசணமே, ஆத்ம நதியாய் ஒழுகணமே. தீ போல இறங்கணமே, அக்னினாவாய் பதியேணமே, கொடுங்காற்றாய் வீசணமே, ஆத்ம நதியாய் ஒழுகணமே. தீ போல இறங்கணமே, அக்னினாவாய் பதியேணமே, கொடுங்காற்றாய் வீசணமே, ஆத்ம நதியாய் ஒழுகணமே. அத்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் தொய்துகால சமயமலோ ஆத்மாவின் இறைக்கணமே. அத்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் தொய்துகால சமயமலோ ஆத்மாவின் இறைக்கணமே. കണ്ണുകളിലെ പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈവേഗം ഞാൻ കാണുന്നു. ആകാവ് വീരച്ച പോലെ അഗ്നിമഴയായി പെയ്യണമേ. കണ്ണുകളിലെ പ്രാർത്ഥനയിൽ ഒരു അഭിഷേകം, ഒരു അഭിഷേകം, ഒരു അഭിഷേകം. ആകാവ് വീരച്ച പോലെ അഗ്നിമഴയായി പെയ്യണമേ. കാറ്റായി വീശണമേ, നദിയായി ഒഴുകണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി கொடுங்காற்றாய் வீசணமே. உங்க பாஸ்டர் இந்த உபவாசத்தின் இறுதியில உங்க தலையில கைய வச்சு உங்க ஆசீர்வதிப்பாரு. உங்க பாஸ்டர் இந்த உபவாசத்தின் கடைசி நேரத்துல அவருடைய பிள்ளைகளாக உங்களை ஆமென் ஒரு தகப்பன் இருதயத்தோடு தீ
பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஒரு அபிஷேகம் சீனாய் மரமுகாய் ஒரு நீர்வாலை நான் காணுന്നു. இஸ்ராயேலின் தெய்வமே ஆதி என்ன இறக்கணமே, தீ போல இறக்கணமே. ஒரு அபிஷேகம் அத்தனை பேர் வேணும், அத்தனை பேர் வேணும், அத்தனை பேர் வேணும், அத்தனை பேர் வேணும். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஃபயர், ஓ ஃபயர். வாலிபர்கள் வேணும். பிள்ளைங்க கண்ண மூடு, தம்பிமா கண்ண மூடுங்க. நல்லா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி பெற்றுக்கொள். தம்பிமார்கள் அபிஷேகம் பெறாதவர்கள், அபிஷேகம் பெறாதவர்கள் இப்பொழுது அபிஷேகம் பெறுவீங்க. இப்பொழுது அபிஷேகம், இப்பொழுது அபிஷேகம், இப்பொழுது அபிஷேகம். ஆமென். முற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே முற்றிடுமே. அக்கினியே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு முற்றிடுமே. வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே முற்றிடுமே. அக்கினியே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லம் தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கின அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கின அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழுமிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய். வாலிப பிள்ளைங்க மேல அபிஷேகம், எங்க வாலிபர்கள் மேல அபிஷேகம், வாலிபர்கள் மேல அபிஷேகம், வாலிபர்கள் மேல அபிஷேகம். இந்த கடைசி நேரத்தில் உபவாசத்து கடைசி பெற்றுக்கொள் தம்பி பெற்றுக்கொள். ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். ஃபயர் 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 ஃபயர். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். எஸ் எஸ். ஒரு எழுப்புதல் இந்த சபையில, ஒரு எழுப்புதல் இந்த சபையில, ஒரு எழுப்புதல் இந்த சபையில, ஒரு எழுப்புதல் இந்த சபையில, ஒரு எழுப்புதல். ஊடா வாரா 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 ஊடா வாரா 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 ஊடா வாரா 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 ஊடா வாரா வாரா. அப்பா என் மேல இருக்கிற அபிஷேகம் இவர் மேல கட்டடப்படுத்து 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 கட்டடப்படுத்து. ஊடா வாரா மௌடா சாரா வாரா ஊடா வாரா மௌடா ராபா ராபா. தீ தீ தீ. அபிஷேக மழை, 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 அபிஷேக மழை. Fire 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 fire. Oh 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 oh. Uda ra 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 ra. Re 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 re. Re 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 re. Re re பத்துரு. Re பத்துரு. பத்துரு. அக்கறை 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 அக்கறை. Yes 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 yes. Fire 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 fire. Oh 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 oh. Hey 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 hey. ஒரு பெரிய மகிமை, 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 ஒரு பெரிய மகிமை. ஆலயத்தை நிரப்புதல் நிரப்புது நிரப்புது நிரப்புது. ஊடா பாரா 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 ஊடா பாரா 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 ஊடா பாரா பாரா பாரா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஞானத்தான நிரப்புங்கப்பா, இன்னும் ஞானத்தான நிரப்புங்க, ஞானத்தான நிரப்புங்க. ஊடா பாரா 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 ஊடா பாரா 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 ஊடா பாரா 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 ஊடா ரபா 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 ஊடா ரகா சியா நரா. ஓ ஓ ஓ ஓ ரே 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 ரே. வல்லமை வல்லமை. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. ஆண்டவர் கிருபையா நிரப்புகிறார், வரங்களா நிரப்புகிறார், வல்லமையா நிரப்புகிறார். Fire 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 fire. Tee 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 tee
அபிஷேகம் 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 அபிஷேகம். இந்த சபையில ஒரு எழுப்புதல், ஒரு எழுப்புதல் பற்றி பிடிக்கட்டும், ஒரு எழுப்புதல் பற்றி பிடிக்கட்டும். எங்க தங்கச்சிமாருக்கு மேல, எங்க தங்கச்சிமாருக்கு மேல ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். ஊடா மாறா 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 ஊடா மாறா மாறா மாறா. பெற்றுகள் பெற்றுகள் தங்கச்சி பெற்றுகள். அபிஷேகம் எங்க பிள்ளைங்க மேல அபிஷேகம், 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 அபிஷேகம். வாலிபர்கள் மேல கடைசி நாட்களில் வாலிபர்கள் மேல என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். ஊடா மாறா 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 ஊடா ராமா 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 ஊடா ராமா ஷியா ராமா ஊடா ராமா 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 ரிபா ராமா. ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தால் நிரப்புங்கப்பா. இன்னும் பயன்படணும் இந்த பிள்ளைகள் மட்டும், இன்னும் பயன்படணும், இன்னும் பயன்படணும், இன்னும் பயன்படணும். இன்னும் விசேஷித்த கிருபையா நிரப்புங்க, நிரப்புங்க. விசேஷ ஞானத்தை கொடுங்க. இன்னும் பயன்படுவார்களாக, பயன்படுவார்களாக. பாயர் பாயம் பாயம் பாயம். விசேஷித்த கிருபை இந்த பிள்ளைங்க மேல வைங்கப்பா. இன்னும் பயன்படட்டும், இன்னும் பயன்படட்டும், இன்னும் பயன்படட்டும், இன்னும் பயன்படட்டும். ஓ ஓ ஷேக் ரே 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 ரே. விசேஷித்த அபிஷேகம், விசேஷ கிருபை, விசேஷித்த கிருபை, விசேஷித்த கிருபை. பாயம் 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 பாயம். இது எழுப்புதலின் காலம் சபையை, இது எழுப்புதலின் காலம், இது எழுப்புதலின் காலம். ஒரு எழுப்புதல் இந்த சபையில வெற்றி ஆமை பற்றி பிடிக்குது. இந்த சபை எழுப்புதலை பார்க்கும், இந்த சபை எழுப்புதலை பார்க்கும், இந்த சபை எழுப்புதலை பார்க்கும், இந்த சபை எழுப்புதலை பார்க்கும். சீக்கிரமே 2 சர்வீஸ் நீங்க நடத்துவீங்க, சீக்கிரம் 2 சர்வீஸ் நடத்துவீங்க. அப்பா ஆட்களை கொண்டு வருவாரு. உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஜனங்களை, உங்களுக்கு பழக்கம் இல்லாத ஜனங்களை இந்த சபைக்கு கொண்டு வருவார். இது எழுப்புதல், இது எழுப்புதல் காலம். அப்பா எங்க வாலிப பிள்ளைங்க அக்கினியா மாத்துங்கப்பா, இவங்களை அக்கினியா மாத்துங்கப்பா, இந்த பிள்ளைங்க அக்கினியா மாத்துங்கப்பா. சாத்தா கண் வைக்க கூடாது டாடி, சாத்தா கண் வைக்க கூடாது. கடைசி கால எழுப்புதலுக்கு தேவ ஊழியரோடு இந்த பிள்ளைங்க தரிசனத்துக்கு ஒத்து நின்று உமக்காய் பயன்பட வைப்பீராக. மாறா 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 ரே 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 டி 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 ஊடா மாறா 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 ரே பாபா 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 ரே பாபா 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 ரே பாபா பாபா fire 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 fire. அப்பா தைரியப்படுத்துங்கப்பா. இவன் மேல ஒரு அபிஷேகம் விளக்கும், இவன் மேல ஒரு அபிஷேகம் விளக்கும். இந்த பிள்ளை கண்ணோக்கி பார்ப்பீராக, இவனை கண்ணோக்கி பார்ப்பீராக. இவன் வாழ்க்கை கத்தை பொறுப்படுப்பீராக, கத்தை பொறுப்படுப்பீராக. இவனை வாழ்க்கை பொறுப்படுப்பீராக. ஆண்டவனை நேசிக்கிறார் சகோதரா, இயேசுவை நேசிக்கிறாரு. நீ நல்லா இருப்பா. இந்த இயேசு உறுதியா பிடித்துக்கோ. உங்க எதிர்காலம் மகிமையா இருக்கும். உங்க சொந்த பந்தங்க நடுவில் கர்த்தர் தலையை உயர்த்துவாரு, கர்த்தர் தலையை உயர்த்துவாரு. இயேசு உறுதியா பிடிச்சுக்கோ. ஒரு அபிஷேகம், ஒரு பிசினஸ்ல பெரிய பிரேக் த்ரூ, பிசினஸ்ல பெரிய பிரேக் த்ரூ, பிசினஸ்ல பெரிய பிரேக் த்ரூ. பெற்றுக்கோ சகோதரா. ஒரு விசேஷ ஞானத்தை கர்த்தர் மேல வைக்கிறாரு, ஒரு விசேஷ அபிஷேகத்தை இப்போ உங்க மேல வைக்கிறாரு. பெற்றுக்கோ சகோதரா, பெற்றுக்கோ. இயேசு 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 ஒரு ஞானம் இயேசுட ஞானமா மாறுது. இயேசுட ஞானம் உங்க மேல வைக்கிறாரு. பெற்றுக்கோ பெற்றுக்கோ. பேதை ஆகிய பேதருக்குள்ள இயேசுட ஞானம் வெளிப்பட்டது போல அவருடைய ஞானம் உங்க மேல வெளிப்படுது. பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். ஊடா பாரா 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 பாரா. ஏ கம 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 ஊடா பாரா பாரா.